எங்கே போகிறீங்க? எங்கே போனோம்னா சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். தங்கச்சிக்கு குழந்தை பிறந்திருக்கு. பாண்டிச்சேரியில் டீ குடிக்கலான்னு டீ கடைக்கு வந்துருக்கோம். டீ கடை பாப்பாமா டீ குடிக்கலான்னு வந்துருக்கோம். இந்த கடைக்கு தான் பாண்டிச்சேரி பைபாஸில் தான் இருக்கும். ஒரு 8:30 மணி இருக்குமா இப்போ? டீ குடிக்கலாம் அப்புறம் சாரி. டீ குடிக்கலாம். எங்கே என்ன மது? டீ வேணுமா? வேற என்ன வேணும்? உனக்கு என்ன அறியணும்? உங்களுக்கு என்ன வேணும்? சரி சரி டீ குடிச்சுப்போமா? இது நிறைய இருக்கு. என்ன வாங்குறது தெரியல. டீ போடுறாங்க. மது என்ன பார்க்குற? ஏது காலையிலே ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. ஏது ரோஸ் மில்கா? நன்னாரி வாங்கிக்கலாமா? நன்னாரி நல்லது மது வெயிலுக்கு. அரிக்கு வந்து இதுதான் வேணுமா? இது நல்லா இருக்குமா? நண்பர்ல இதான் வேணுமா? அரிக்கு எல்லாரும் டீ குடிக்கிறதுக்காண்டு வெயிட் பண்ணியிருக்காங்க. டீ போட்டுட்ருக்காங்க. இப்போதான் பாலே கொதிக்குதா? டீக்கு என்ன தொட்டுக்கிறீங்க? எல்லாரும் பிஸ்கெட் தான் டீக்கு சாப்பிடுவாங்க. அங்கே பாருங்கள், இங்கே நடக்கிற கொடுமையிலலாம் பாருங்கள். நீ என்ன இருக்குங்கிற டீக்கா? நீ என்ன சாப்பிட்ற? நீ சாப்பிட்றதான் பாரிஸ் கரெக்டு. பாரிஸு தான் கரெக்டாக தம்ரோட்டு கேட்கும் டீயும் அதுதான் கரெக்டாக. உங்களுக்கு பிடிக்கும் தான் வாங்கி கொடுத்தான். உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் தானே பிடிக்கும் ஸ்நாக்ஸுக்கு. காலையிலே பாருங்கள் அப்படி என்ன சாப்பிடுங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. நாங்களாம் டீ குடிக்கிறோம். அவங்கள பாருங்கள், மதுவை பாருங்கள். அவங்களாம் டீ வேணாமா? அவங்களாம் டீ குடிக்க மாட்டாங்களாம். இந்த எங்கள் அம்மா பாருங்கள், எங்கள் அம்மாவை தம் ரோட்டு கேட்கும், அதுக்கு ஒரு டீ. சாப்பிட வந்திருக்கோம். காலை சாப்பாடா லஞ்சா? சரி, காலையில் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மணி ஆனால் 11 மணி ஆகிடுச்சு. லேட்டாகிடுச்சு. என்ன இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். என்ன சாப்பிட்றான்னு பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ்? சாப்பாடு மட்டும்தான் இருக்கா, மீன்ஸ் மட்டும்தான் இருக்குதான். பிள்ளைங்களுக்கு 11 மணிக்கு எப்படி சாப்பாடு சாப்பிட முடியும்? நாங்கள் தோசை இருக்குன்னு வந்தோம். தோசையெல்லாம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்த ஹோட்டலில் தான் பார்க்கணும் போல். பார்ப்போம். இது சரியாக வராது நம்மளுக்கு சாப்பாடு. பார்ப்போம். அந்த ஹோட்டலில் சாப்பாடு இல்லை, ஏமாந்து போய் வந்துட்டான். வாங்க இந்த ஹோட்டலில் டீ நம்மளுக்கு டீ குடிக்கிறான். எனக்கு இட்லி வேணான்னு சொல்லிட்டேன். மதியானம் சாப்பிட்டுக்கலாம், நேரம் ஆகிடுச்சு. மட்டும் அவங்க மட்டும் இட்லி சாப்பிட்றாங்க. நீங்க இங்க அப்படியே நேரம் அதான் கொஞ்சம் சமமா நிப்பாட்டிக்கிறோம். அது பாதை எங்க இருக்கு? அங்க இருக்கா பாதை? அதையா வீடியோ சும்மா ஒரு அந்த சைடு பாரு. ஆமா, ஆட்டோக்காரங்க தான் மூஞ்சில ஒண்ணுமே அதெல்லாம் தெரியாது. மழை எடுக்கலாம்ல.
அப்படி ஃப்ளைட் பாரு. இந்த மாதிரி அதில் போய் லெஃப்ட் எடுக்கணுமா? லெஃப்ட். வந்தோம். அதுக்கு சடங்குக்கு வந்து மாமா வீட்லேருந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு சென்னைக்கு வண்ணாரப்பேட்டைக்கு வந்திருக்கோம். டீ டீ வாங்கி தராங்க. வண்ணாரப்பேட்டையில் நிறைய ஜவுளி கடை நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தனித்தனியாக இருக்குது, எல்லாத்துக்குமே தனித்தனியாக. நைட்டி தனியாக இருக்குது, டாப்பு தனியாக இருக்குது, நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இனிமேல் தான் கடைக்குள்ளே போகணும். கடைக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ட்ரெஸ் கடை செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்கு ஜவுளி கடை. ட்ரெஸ் கடைக்கு தான் வந்துருக்குறோம். இதான் மொத்த வீல்ல கடையா. இங்கே தான் ட்ரெஸ் எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் பார்ப்போம். இங்கே தான் ஜவுளி எடுக்க ரொம்ப கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். கடை எப்படி தான் போய் எடுக்க போகிறோம் ட்ரெஸ்ஸு. ஈராசு வந்திருக்கோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. பாருங்க அழகழகாக இருக்காங்க ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஈராசுக்கு இல்லை ட்ரெஸ் எடுக்கலாம்னு வந்திருக்கோம். ரொம்ப கிராண்டாக அழகழகாக இருக்கு. எவ்வளோக்கு சடங்குக்கு எவ்வளோ கேட்பாங்க? இதில் இந்த கலர் மட்டும்தான் இருக்கா? அது ஒன்று 1000 கலர். இது 3 சேலை செலக்ட் பண்ணியிருக்கோம். மூணு கலர் தான் இருக்கா? வேற ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பெரியம்மா வீடு இருக்கோம். சென்னைக்கு வரேன்னு சொன்னோம்ல, அதான் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கோம். செடிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். பால்கனிக்கு வாடகைக்கு தான் இருக்கிறாங்க, ஆனால் செடிலாம் நிறையா வச்சுருக்காங்க. எங்களுக்கும் ஒரு 2 செடி கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். முள்ளு சீத்தான்னு சொன்னாங்க. இந்த முள்ளு சீத்தாவா அவங்க இங்கே மரமாக போயிடுமா, பழம் சாப்பிட்டு கொட்டை போட்டாவா, அது மரமாக போயிடுமா, நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் வைக்க சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். முள்ளு சீத்தாவா இதுதான் வீடு. இதோட கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் வீடு. நேற்று வந்தோம், இன்றைக்கி மறுநாள் ஆகிடுச்சு. இப்போ எல்லாம் கிளம்ப போகிறோம். காரைக்காலுக்கு போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரோட போகிற வழியில் என்னென்னு பார்ப்போம். இதான் ஏரியாவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே அடுக்குமாடி தான். எல்லாம் ஒரு வீடுலாம் இல்லை, எல்லாருமே வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. எல்லாம் பில்டிங். இதெல்லாம் சின்ன பில்டிங்கு. இன்னும் பெருசு பெருசு பில்டிங்லாம் டவுனுக்குள்ளே இருக்குது. இது கொஞ்சம் உள்ளே வரணும்.